Good morning, students. Next topic, Unit 5, Acoustics. Only L. Introduction. Sound plays a major role in our life. We communicate with each other mainly through sound. So in our daily life, we hear variety of sound produced by different sources like human, animals, vehicle, horns, etc. ஸோ சவுண்டுங்கிறது இன்றைக்கி நம்மளோட அன்றாட வாழ்வில் நிறையாவே நம்மளுக்கு மேஜர் ரோலாக இருக்குது. என்ன அப்படி பார்த்தோம்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சவுண்டு அவசியம். ஸோ எப்படி நம்ம வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸை நம்மளால் கேட்க முடியுது, ஸோ சவுண்டு எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, அது எப்படி ப்ராபகேட் ஆகுது, ஸோ அதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ எப்படி நம்மளை கேட்குறோம், சில நேரம் நம்ம அக்வஸ்டிக்ஸ்னால் only deals with the musical instruments and design of auditorium and concrete halls, so concert halls. So இதைத்தான் நம்ம acoustics நினச்சிருக்கோம். But acoustics is a branch of physics that deals with the production, transmission, reception, control and effects of sound. So acousticsல சவுண்டோட ப்ரொடக்ஷன் இருக்குது, டிரான்ஸ்மிஷன் இருக்குது, ரிசப்ஷன், கண்ட்ரோல் அண்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் சவுண்டு, இதெல்லாம் இருக்கிறது தான் என்னது அக்வஸ்டிக்ஸ். ஸோ அந்த அக்வஸ்டிக்ஸுங்கிறது ஃபிசிக்ஸோடைய ஒரு பிரான்ச் தான். ஸோ இது ஏர்லியர் கிளாஸஸில் நீங்கள் சவுண்டோட ப்ராபகேஷன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இந்த லெசனில் நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸு, எக்கோ அண்டு டாப்லர் எஃபெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சவுண்ட் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸ்னால் என்ன? இந்த கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரொம்ப நாளாகவே மைண்டில் ஓடிட்டே இருக்கும். என்ன, எப்படி சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது, ஹவு இஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ்டு, ஹவு டஸ் சவுண்ட் ரீச் அவர் இயர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ், வாட் இஸ் சவுண்டு, சவுண்டுனா என்ன, அது எப்படி நம்மள்கிட்ட ரீச் ஆகுது, நம்மளை எப்படி ரீச் ஆகுது, அது எப்படி நம்ம வேரியஸ் சவுண்ட்ஸை நம்ம ஹியர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ எப்படி சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது, இதெல்லாமே நம்ம மனசுக்குள்ளே நிறையா நாளாக கேட்டுக்கிட்டு இருக்க கேள்வி தான். அதுக்கு என்ன ஆன்சர்? By touching a ringing bell or a musical instrument while it is producing music. நம்ம ஏதாவது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டச் பண்ணாலோ அல்லது ஒரு பெல்லை ரிங் பண்ணாலோ நம்மளுக்கு என்ன கேட்குது, சவுண்டு கேட்குது. ஸோ அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம், சவுண்டு ஒரு வைப்ரேஷனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியதான். சவுண்ட் ப்ரொடியூசிங் பை வைப்ரேஷன்ஸ், அதிர்வுகளால் தான் நம்மளுக்கு இந்த சவுண்டு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம நினச்சிருப்போம். The vibrating bodies produce energy in the form of waves. So the vibrating bodies என்ன செய்யுது, waves எனர்ஜியாக என்ன செய்யுது, எனர்ஜியை waves ஃபார்மில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் என்னது, சவுண்ட் வேவ்ஸ். அந்த வேவ்ஸ்க்கு பேர் தான் சவுண்ட் வேவ்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்னு, அதுலேருந்து வரக்கூடிய சவுண்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வேவ்ஸ் டைப்பில் வருது. ஸோ இதுதான் என்னது, ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். சப்போஸ் உன் ஃப்ரெண்டு, நீனும் உன் ஃப்ரெண்டும் ஒரு மூணில் இருக்கேன்னு வச்சுக்கவே, will you able to hear any sound produced by your friend? உன்னால் கேட்க முடியுமா, அவன் ஏதாவது கூப்பிட்டாலோ கொண்டாலோ? as the moon does not have air, மூணில் ஏர் கிடையாது, அதனால் என்ன கிடைக்க முடியாது, அவங்க கூப்பிட்றா கூட உனக்கு கேட்காது. ஸோ you understand that sound produced due to vibrations of different bodies needs a material medium. அப்போ ஏர் மீடியம் இல்லாதனால மூணில் நம்மளால் கேட்க முடியல அப்படின்னா நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்? எஸ், சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் பாடிஸோட வைப்ரேஷன்ஸில் ஏற்படுறதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அது ப்ராபகேட் ஆகணும் அப்படின்னா, அது டிரான்ஸ்மிட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு மெட்டீரியல் மீடியம் வேணும். அது ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், ஸ்டீலாக இருக்கலாம். ஃபார் ப்ராபகேஷன் sound needs any medium such as like air, water, steel, etc. So sound can propagate through a gaseous medium or a liquid medium or a solid medium. So sound ஏதாவது ஒரு மீடியத்தின் வழியாக தான் என்ன செய்யும், ப்ராபகேட் ஆகும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு squeaky toy or old mobile phone and put it inside the plastic bag.
seal the bag with the help of a candle or with a thread. ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே ஒரு பொம்மை, சவுண்டு கொடுக்குற பொம்மையோ ஒரு பழைய செல்ஃபோனோ போட்டுட்டு அதை கட்டிட்டு ஒரு பக்கெட்குள்ளே, தண்ணி இருக்கிற பக்கெட்குள்ளே போடுறோம். Fill a bucket with water and place the bag in the water bucket and squash the toy or ring the mobile. ஸோ இப்போ பக்கெட்டுக்குள்ளே ஃபுல் ஆஃப் வாட்டர் வச்சுட்டு நம்ம அந்த மொபைலையோ ஃபோனு இப்போ டாய்ஸையோ ஆன் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து லோ சவுண்டை தான் நம்மளால் கேட்க முடியும். இப்போ நம்ம அந்த இதை எடுத்துகிட்டு நம்ம காதை அந்த பக்கெட் பக்கத்தில் வச்சு இப்போ நம்ம டாயோ ரிங் பண்ணும்போது நம்ம என்ன செய்யலாம், எப்படி சவுண்டு கேட்கும் அப்படின்னா லவுடராக கேட்கும். ஸோ சவுண்டு நீட் அ மீடியம் டு ப்ரொபகேஷன். அடுத்தது லாட்டிடியூனல் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் latitudinal waves that can travel through any medium. So sound waves வந்து travel பண்ணணும் அப்படின்னு எந்த மாதிரியான வேவ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தா சவுண்ட் வேவ்ஸ் latitudinal waves. ஸோ தட் நெட் அலைகள் அப்படின்னு சொல்லுவோம். latitudinal மீன்ஸ் நெட் அலைகள். சவுண்ட் வேவ்ஸ் வந்து நெட் அலைகளாக தான் வருது. அது அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஏதாவது ஒரு மீடியம், அது ஒரு சாலிடாக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், கேஸஸாக இருக்கலாம், with a speed that depends on the properties of the medium. அந்த மீடியத்தோட ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து தான் அது வந்து அதோட ஸ்பீட் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். As sound travels through a medium, the particles of the medium vibrate along the direction of propagation of the wave. So the sound wave வந்து ஒரு ட்ராவல் ஆகும்போது, ஒரு மீடியம் வழியாக ட்ராவல் ஆகும்போது அதில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் வைப்ரேட் இருக்கும். அந்த வைப்ரேட் ஆகக்கூடிய மீடியத்தோட டைரக்ஷனில் தான் என்ன இருக்கும், அலாங் த ப்ராபகேஷன் ஆஃப் தி வேவ்ஸ் இருக்கும். த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்வால்வ்ஸ் த latitudinal displacements ஆஃப் தி இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸ் ஃப்ரம் தியர் மீன் பொசிஷன். ஸோ இந்த மாலிகுல்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த latitudinal displacement தான் என்னது, அதில் மாலிகுல்ஸ் வந்து ஒரு மீன் பொசிஷன்லேருந்து எவ்வளோ மூவ் ஆகுது, அதுதான் அது வைப்ரேட் பண்ணக்கூடிய பார்ட்டிகிள்ஸாக இருக்கும். அப்போ அந்த ரிசல்ட்ஸ் என்ன, சீரீஸ் ஆஃப் ஹை அண்ட் லோ ப்ரெஷர் ரீஜியன். அப்போ இந்த latitudinal வேவ்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஹை ப்ரெஷர் ரீஜியன் எப்படி இருக்கும், லோ ப்ரெஷர் ரீஜியன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கிறது கம்ப்ரெஷன்ஸ். இதுக்கு பேர் கம்ப்ரெஷன்ஸ். ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இந்த அலைகள் வந்து எப்படி இருக்குது, இந்த வேவ்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸராக இருக்குது இல்லையா, இதுக்கு பேர் கம்ப்ரெஷன்ஸ். இது எந்த இடத்துல இந்த கம்ப்ரெஷன்ஸ் உருவாகும்னா ஹை ப்ரெஷர் ரீஜியனில் தான் உருவாகும். அதே மாதிரி இந்த ரெண்டு வேவ்ஸ் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் கேப்பாக இருக்கும், இதுக்கு பேர் ரேர் ஃப்ராக்ஷன்ஸ். இதுக்கு பேர் ரேர் ஃப்ராக்ஷன்ஸ். இந்த ரேர் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது லோ ப்ரெஷர் ரீஜனில் உருவாகக்கூடியது. ஸோ ஒரு latitudinal வேவ்ஸ் அப்படின்னா இந்த சவுண்டு ப்ராபகேட் ஆகக்கூடிய ஒரு latitudinal வேவ்ஸ் வந்து நெருக்கமாக இருக்கிற இந்த அலைகள், இந்த இதுக்கு பேர் கம்ப்ரெஷன்ஸ். இந்த என்ன அப்படின்னா ஹை ப்ரெஷர் ரீஜியன். இதே மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் லோ ப்ரெஷர் ரீஜியனில் உருவாகக்கூடியது. ஸோ இதுதான் latitudinal வேவ்ஸ். அடுத்தது கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் based on their frequencies. ஸோ ஃப்ரீக்வன்சிஸை பொறுத்து சவுண்ட் வேவ்ஸை எப்படி கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆடியபிள் வேவ்ஸ், இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ். ஸோ ஆடியபிள் வேவ்ஸ், இந்த ஆடியபிள் வேவ்ஸ்னால் நம்ம நார்மலாக கேட்கக்கூடிய சவுண்டு. These are sound waves with a frequency ranging between 20 Hz to 20,000 Hz. நார்மலாக வந்து these are generated by vibrating bodies such as vocal cords, stretched strings. இந்த ஆடியபிள் வேவ்ஸ் வந்து நம்ம நார்மலாக ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்ட்ரெச் பண்ணுறோம், இல்லை நம்ம பேசுகிறோம் இல்லையா, அந்த குரல் நான் இதில் எல்லாம் நம்ம கேட்கக்கூடிய அந்த சவுண்டு என்ன அப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி ரேங்கிங் என்ன அப்படின்னா 20 Hz to 20,000 Hz. ஸோ அண்டர்லைன் த வேர்ட் 20 Hz to 20,000 Hz. இந்த 20 ஹெட்ஸ்லேருந்து 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் உள்ள இந்த ரேங்கிங்கை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆடியபிள். இதுதான் நம்ம கேட்கக்கூடிய சவுண்டு நார்மலாக. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஃப்ராசானிக் வேவ்ஸ். இந்த சவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிலோ 20 ஹெட்ஸ் that can be heard by human, that cannot be heard by the human. நம்ம காதால் இதை என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய நார்மலாக நம்ம ஹியூமன்
ரேங்கிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 20 ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸ் தான் நம்ம நார்மலாக கேட்கக்கூடிய சவுண்டு. இது வந்து இந்த 20 ஹெட்ஸை விட குறைவான சவுண்டாக இருக்கும், ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிஸ் பிலோ 20 ஹெட்ஸ் இருக்கிறதால இதை நம்மளால் கேட்க முடியாது. பட் இதெல்லாம் டியூரிங் எர்த்குவாக்கு, ஓசியன் வேவ்ஸு, சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை வேல்ஸ், இந்த ஆடியபிள் சவுண்ட் வேவ்ஸுங்கிறது 20 ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா. இந்த இன்ஃப்ராசானிக் வேவ்ஸ், இந்த வேவ்ஸ் வந்து பிலோ 20 ஹெட்ஸு. இதை வந்து ஹியூமன்ஸ் வந்து கேட்க முடியாது. பட் யாரெல்லாம் இந்த வேவ்ஸ் வந்து யாரில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, வேவ்ஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் எர்த்குவாக் அப்போ உருவாக்கக்கூடிய சவுண்டு, ஓசியன் வேவ்ஸ், கடல் அலைகள் கடல் சீற்றம் இருக்கும் இல்லையா. ஸோ கடல் அலைகள் வரும்போது வரக்கூடிய சவுண்டு, அதே மாதிரி வேல்ஸு. ஸோ இந்த மாதிரியான இது வந்து தான் என்ன செய்ய முடியும், இந்த சவுண்ட்ஸை கேட்க முடியும், உணர முடியும். அடுத்தது அல்ட்ராசானிக் வேவ்ஸ். இந்த சவுண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 20 கிலோ ஹெட்ஸை விட கிரேட்டராக இருக்கும், கிரேட்டர் தென் 20 கிலோ ஹெட்ஸ். ஸோ these are sound waves with a frequency greater than 20 kilohertz. Underline the word greater than 20 kilohertz. Human ear cannot detect these waves. இதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. பட் certain creatures like mosquito, dogs, bats, tall beans, ஸோ இதெல்லாம் உணரக்கூடிய சவுண்டு தான் இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ். அல்ட்ராசானிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது கிரேட்டர் தென் 20 கிலோ ஹெட்ஸாக இருக்கும். இது நம்ம காதுகளால் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. பட் ஒரு கொசுவாக இருக்கட்டும், ஒரு டாகாக இருக்கட்டும், ஒரு பேட்ஸாக இருக்கட்டும், டால்ஃபின்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன செஞ்சிடும், ஈஸியாக இந்த வேவ்ஸை டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த வேவ்ஸ் வந்து பேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸும் இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் தான். அடுத்தது இந்த ரெண்டு வேவ்ஸு ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ். சவுண்ட் வேவ்ஸ்க்கும் லைட் வேவ்ஸ்க்கும் இடையில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போ சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மீடியம் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த ப்ரொபகேஷன். ஸோ ஒரு ப்ரொபகேஷனுக்கு வந்து சவுண்டு ப்ரொபகேட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அது ஒரு மீடியம் வேணும். பட் லைட் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் த ப்ரொபகேஷன், அதுக்கு வந்து மீடியம் வந்து அவசியம் இல்லை. சவுண்ட் வேவ்ஸ் எல்லாமே லாண்டிடியூட்னல் வேவ்ஸாக இருக்கும், நெட் அலைகளாக இருக்கும். இந்த லைட் வேவ்ஸ் எல்லாமே டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும். இதோட வேவ்லென்த் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா 1.65 சென்டிமீட்டர் டு 1.65 மீட்டர். இதில் வந்து 4 × 10⁻⁻7 வேவ்லென்த் ரேஞ்ச் வந்து 4 × 10⁻⁻7 மீட்டர் டு 7 × 10⁻⁻7 மீட்டர். Sound waves travel in air with a speed of about 340 meter per second at NTP. ஸோ சவுண்ட் வேவ்ஸ் வந்து ஏரில் போகக்கூடிய ஸ்பீடு வந்து 340 மீட்டர் per second. அதே லைட் வேவ்ஸ் வந்து ஏரில் ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்பீடு வந்து 3 × 10⁸ மீட்டர் per second. அடுத்தது சவுண்ட் வேவ்ஸோட வெலாசிட்டிஸ். வெலாசிட்டிஸ் associate with any wave. There are two velocities, namely particle velocity and wave velocity. So sound waves பொறுத்தவரை ரெண்டு விதமான velocities இருக்குது, wave velocities and particle velocities. இதோட SI யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மீட்டர் பெர் செகண்ட். SI யூனிட் ஆஃப் velocity is மீட்டர் பெர் செகண்ட். இதை அண்டர்லைன் த வேர்ட். அடுத்தது particle velocityனா என்ன? The velocity with which the particles of the medium vibrate in order to transfer the energy in the form of wave. So ஒரு பார்ட்டிக்கிள் வந்து ஒரு மீடியமில் வைப்ரேட் ஆகும்போது அந்த வைப்ரேட் ஆகக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸ் வந்து எனர்ஜியாக எந்த ஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா வேவ் ஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. The velocity with which the particles of the medium vibrate in order to transmit the energy. ஸோ ஒரு பார்ட்டிக்கிள் வைப்ரேட் ஆகி அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி வந்து வேவ் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அண்டர்லைன் த வேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேவ். ஸோ வேவ் ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. அதே வேவ் வெலாசிட்டி அப்படின்னா அந்த வெலாசிட்டி வித் விச் த வேவ் ட்ராவல்ஸ் த்ரூ த மீடியம். ஸோ ஒரு வேவ் வந்து மீடியம் வழியாக ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வேவ் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டிக்கு பேர் ஒரு வேவ்ஸ் வந்து மீடியம் வழியாக ட்ராவல் பண்ணும்போது அதோட வெலாசிட்டிக்கு பேர்
வேவ் வெலாசிட்டி. அதே ஒரு பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரு மீடியத்தில் வைப்ரேட் ஆகும்போது அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய எனர்ஜி வேவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பார்ட்டிக்கல் வெலாசிட்டி. ஸோ இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் இந்த வேவ் வெலாசிட்டி அப்படின்னா the distance traveled by a sound wave in unit time. ஸோ ஒரு யூனிட் டைமிங்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சவுண்டு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை சவுண்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் யூனிட் டைமிங்குள்ளே ட்ராவல் பண்ணுதோ தட் இஸ் கால்டு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ். ஸோ தேர்ஃபோர் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அப்போ இஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை ஒன் வேவ் இஸ் ஒன் வேவ் லென்த், தட் இஸ் ஒன் வேவ் ட்ராவல் பண்ணறதுக்கு அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு வேவ் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா அண்ட் த டைம் டேக்கன் ஃபார் திஸ் ப்ரொபகேஷன் இஸ் ஒன் டைம் பீரியட். அப்போ ஒன் வேவ் வந்து ஒன் வேவ்லேருந்து லேம்டாங்கிற டிஸ்டன்ஸை ஒன் லேம்டாங்கிற வேவ்லேருந்து ஒன் வேவை ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா பர்டிகுலர் டைம் டேக்கன் எவ்வளவு ஒன். இந்த டைம் பீரியடை டீன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி எழுதலாம் வெலாசிட்டியோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து வேவ்லேருந்து லேம்டாவில் வந்து டிஸ்டன்ஸை வச்சுக்கிறோம். V it is equal to lambda by t. So therefore the velocity can be defined as the distance traveled per second by a sound wave. அப்போ இந்த வெலாசிட்டிங்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய செகண்டில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது பை சவுண்ட் வேவா. அப்போ அதோட ஃப்ரீக்வன்சி n இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி என்னோட வேல்யூவை 1/t எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1/t v it is equal to ஏற்கனவே லாம்டா பை டீன்னு நம்மளும் படிச்சிருக்கோம். அப்போ இந்த லாம்டா வெளியில் எடுத்துக்கோம் 1/tயோட வேல்யூக்கு பதில் என்ன போட்டிருக்கோம் ஸ்மால் n. என்னங்கிறது என்னது ஃப்ரீக்வன்சி. ஸோ v it is equal to n lambda. இந்த இடத்துல 1/tக்கு பதில் என்ன போடுறோம் n lambda. 1/tக்கு பதில் என்ன போடுறோம் n ஸ்மால் n. அப்போ ஆல்ரெடி லாம்டா இருக்குது. அப்போ v it is equal to n lambda. Velocity of sound wave is maximum in solids because they are more elastic in nature. So liquids and gases கம்பேர் பண்ணும்போது சாலிட்ஸில் வந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இட் இஸ் மோர் எலாஸ்டிக் இன் நேச்சர். அதர் கம்பேர் பண்ணையில் மற்ற ரெண்டையும் கம்பேர் பண்ணையில் சாலிட்ஸ் வந்து எலாஸ்டிக் வந்து மோர் எலாஸ்டிக்காக இருக்கிறதுனால இது ரெண்டுலேயுமே சவுண்ட் வேவ்ஸ் வந்து மற்ற ரெண்டை காட்டிலும் சாலிட்ஸில் வந்து சவுண்ட் வேவ்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இஸ் த லீஸ்ட் எதில் அப்படின்னு பார்த்தோம்னா கேசியஸ் மீடியமில். ஸோ ஒரு சாலிட் லிக்யூடை கம்பேர் பண்ணையில் கேசியஸ் மீடியமில் ரொம்ப லீஸ்டாக இருக்கும். ஸோ விஎஸ்ங்கிறது வெலாசிட்டி இன் சாலிட், விஎல்ங்கிறது வெலாசிட்டி இன் லிக்யூட், விஜி அப்படின்னா வெலாசிட்டி இன் கேஸ். அப்போ விஎஸ் இஸ் கிரேட்டர் தேன் விஎல், விஎல் இஸ் கிரேட்டர் தேன் விஜி. அப்போ சாலிட்ஸ் வந்து லிக்யூடை காட்டிலும் கிரேட்டராக இருக்கணும், லிக்யூட் வந்து கேஸஸை காட்டிலும் கிரேட்டராக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த வெலாசிட்டிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். அடுத்தது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு. ஸோ இந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு சொன்னோம் இல்லையா, இது என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேஸ் ஆஃப் சாலிட்ஸ் த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் த டென்சிட்டி ஆஃப் த சாலிட். அண்டர்லைன் த வேர்ட் இந்த வெலாசிட்டி வந்து எதெல்லாம் பொறுத்து அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சாலிட்ஸை பொறுத்தளவில் அதோட டென்சிட்டியை பொறுத்தும் அதோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்தும் என்ன செய்யுது வெலாசிட்டி சேஞ்சஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஃபேக்டர்ஸ் எது வெலாசிட்டி இன் சாலிட்ஸில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்டு டென்சிட்டி. ஆஃப்டர் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் அதை பொறுத்து என்ன செய்யும் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் இருக்கும். அடுத்தது எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சாலிட்ஸ் இஸ் கேரக்டரைஸ்டு பை தேர் எலாஸ்டிக் மாடுலே. ஸோ அதோட எலாஸ்டிக் மாடுலஸ் பொறுத்து தான் என்ன செய்யும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அப்போ இந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டுங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி எலாஸ்டிக் மாடுலஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி டென்சிட்டி. அப்போ ஒரு சாலிடில் உள்ள அந்த ஸ்பீடு ஒரு சாலிட்ஸை பொறுத்தளவில் அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டுங்கிறது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி எலாஸ்டிக் மாடுலஸ்
and inversely proportional to the square root of the density. அப்போ ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the speed of soundங்கிறது அதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி எலாஸ்டிக் மாடுலஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆகும். அதோட டென்சிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும். Thus the velocity of sound in solid decreases, the density decreases. அப்போ velocity of solid decrease ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக the velocity of sound in solids decrease ஆச்சுன்னா அதோட டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ the velocity of sound in solids decrease ஆச்சு அப்படின்னா density increases, whereas the velocity of sound வந்து increase ஆச்சு அப்படின்னா when the elasticity of the material increase ஆகும். ஸோ in the case of gases-ல வந்து என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது சாலிட்ஸ், இப்போ பார்க்குறது வந்து டென்சிட்டி, எஃபெக்ட் ஆஃப் டென்சிட்டி, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர், எஃபெக்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. ஸோ these are the effects. These are the factors affecting gaseous. So, and the velocity of sound in a gas is inversely proportional to the square root of the density of the gas. அப்போ ஒரு சாலிடில் நம்ம எப்படி பார்த்தோம்னா அதோட சவுண்டு வந்து அதோட மாடுலஸ்க்கு வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் த எலாஸ்டிக் மாடுலஸ்க்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டிக்கு directly proportional of the square root of the elastic medium and inversely proportional to the square root of the density ன்னு பார்த்தோம். இதில் வந்து gaseous stateல ஒரு gas sound in a gas அதோட so the velocity of sound in a gasங்கிறது inversely proportional to the square root of the density. Inversely proportional to the, underline the word, the gasல அதோட velocity of sound in a gas அப்படிங்கிறது inversely proportional to the square root of the density of the gas. அப்போ அதோட square root of the density of the gasக்கு inversely proportionalaக இருக்கும். ஸோ அப்போ the velocity decrease ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், density of the gas increase ஆயிரும். ஸோ அப்போ V is proportional to root of by D. அடுத்தது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். The velocity of sound in a gas is directly proportional to the, so velocity of the gas is directly proportional to the square root of its temperature. அப்போ velocity of sound in a gasங்கிறது directly proportional to the square root of its temperature. அதோட டெம்பரேச்சரோட ஸ்கொயர் ரூட்டுக்கு directly proportionalaக இருக்கும். அப்போ இந்த velocity of sound in gasல இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ ஏன்னாமே தானே இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இல்லையா? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா velocity of the sound ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ V is proportional to root of T. velocity increases அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். velocity at temperature T is given by the following equation. So அப்போ velocity at temperature Vt it is equal to V0 plus 0.61 temperature. இதில் வந்து T meter per second. இந்த V0ங்கிற velocity the velocity of the sound in the gas at 0 degree Celsius velocity of the gas வந்து 0 degree Celsius V0. For air V0ஓட வேல்யூ 331 மீட்டர் per second. அப்போ அந்த velocity of sound changes by 0.61 மீட்டர் per second. ஸோ நம்மளுக்கு வந்து velocity of sound in the gas 0 டிகிரி செல்சியஸில் V0ஓட வேல்யூவை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதோட ஏரில் வந்து 331 மீட்டர் per second. அதே சவுண்டு எப்படி சேஞ்சஸ் ஆகுது, 0.61 மீட்டர் per second when the temperature changes by 1 degree Celsius. ஸோ அப்போ 1 degree Celsius வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும்போது அப்போ 0 degree Celsiusல நம்ம V0 சொல்கிறோம். அதே 1 degree Celsius சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா அதோட வேல்யூ எப்படி சொல்கிறோம், 0.61 T. velocity of sound waves by 0.61 meter per second அப்படின்னா அதோட டெம்பரேச்சரில் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது,
1 degree Celsius. அடுத்தது effect of relative humidity. When the humidity increases, the speed of sound increases. அப்போ humidity increase ஆயிடுச்சு அப்படின்னா speed of sound also increase ஆகுது. That is why you can hear sound from long distance clearly during rainy season. மழை காலத்தில் ரொம்ப தூரத்தில் இருந்து சத்தம் கொடுத்தாலும் என்ன செய்யும், கிளியராக கேட்கும். ஏன் அப்படின்னா இந்த ஹியூமிடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து ஈரப்பதம் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாகும் போது என்ன செய்யும், சவுண்டு வந்து அதிகமாக கேட்கும். ஸோ இந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மீடியாவில் எப்படி இருக்கும், அந்த ஸ்பீட் ஆஃப் சவுண்டு அப்படிங்கிறத அந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஆஃப் த மீடியம், அது சாலிடு, காப்பர், அயன், அலுமினியம் இந்த மாதிரியான சாலிட்ஸில் வந்து அதோட ஸ்பீட் எப்படி இருக்கும், 5010 இது எல்லாமே என்னது மீட்டர் பெர் செகண்டில். 5950 அலுமினியமாக இருந்தால் 6420. அதே ஒரு லிக்யூடு, ஒரு கெரோசின், ஒரு வாட்டர், ஒரு சீ வாட்டருக்கு வந்து கெரோசினாக இருந்தால் 1324, வாட்டராக இருந்தால் 1493, சீ வாட்டரில் 1533. ஸோ இது எல்லாமே மீட்டர் பெர் செகண்ட். அடுத்தது கேஸஸில் அட் 0 டிகிரி செல்சியஸில் ஏரோட இது வந்து ஸ்பீடு வந்து 331. அட் 20 டிகிரி செல்சியஸில் ஏரோட ஸ்பீடு வந்து 343. ஸோ தீஸ் ஆர் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் டிஃப்ரெண்ட் மீடியா. சரியா?